ஹாய், ஐம் லாரன்ஸ். நான் கோயம்புத்தூர் தான், சரவணம்பட்டியிலேருந்து வரேன். ஆக்சுவலி கியூபிக் கேட் வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், கற்பகம் காலேஜ். முடிச்சுட்டு சைட் ஒர்க் அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் மாறும்போது டிசைனிங் எனக்கு ஓகேவாக தோணுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு இதை ரெஃபர் பண்ணார். நான் நார்மலாக 4-5 கம்பெனியும் போய் கேட்டிருந்தேன், பேசியிருந்தேன். அது போய் இவங்ககிட்டையும் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருந்தேன். அவங்களும் எல்லாமே எனக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. ஓகே, எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் பெருசாக ஒன்றும் தெரில. அப்போ நான் உள்ளே வந்தேன். எனக்கு கேடு ரிவிட் இப்போ நான் 3D பண்ணிட்டுருக்கேன். டவுட்ஸ்லாம் எனக்கு நான் நார்மலாகவே டவுட்ஸ் மட்டும்தான் அதிகமாக கேட்பேன். ஸோ எனக்கு வந்து எடுக்கிறது கிருத்திகா மேமும் கார்த்திக் சாரும் அவங்க எனக்கு சூப்பராக எடுக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி இருந்ததுக்கும் எனக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கூட எனக்கு ஒரு சிலதெல்லாம் டவுட்ஸ் இருந்துருக்கு. அதனால் நான் என்ன வேணாலும் குழந்தைத்தனமாக கூட நான் கேட்டு நான் கன்வே பண்ணியிருக்கேன். அவங்களும் எனக்கு முகம் சொல்லிக்காமல் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட எனக்கு இப்போ ஓகே, நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். 3D முடிச்சுட்டு அடுத்து நான் வேறு மேலே இங்கே படிக்கலாம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே தோணுதில்லை. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தாராளமாக கண்டிப்பாக இந்த இடம் இருக்கும், நல்லா அமையும். 2வது பிளேஸ்மெண்ட் ஒர்க்கர்லாம் தாராளமாக இவங்களே உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட கடமை நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அவங்க பர்ஃபெக்டாக எல்லா விஷயமும் அவங்க உங்கள் சார்பிலிருந்து ஃப்ரெண்ட்லியாகவே பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2வது எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான். இங்கே யாருமே உங்களை வந்து திட்டக்கூட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான். நம்ம நார்மலாக அதை நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ கியூபிக் கேடு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எப்போவுமே. ஐ லவ் திஸ்.